தானே வந்தாகணும். ஃபங்க்ஷன் நடத்துற வீட்டு பையன் தானே. அவ சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை வச்சு உன் கையாலேயே அவளை கொன்னுடு. இப்படி தினம் ஏன் அவளை கொல்லணும்? சகவாச தோஷம் எங்க வேணாலும் கொண்டு போய் நம்மளை விட்டுரும். இந்தாங்க பத்திரிக்கை. இதோ பாரு, சம்மந்தி வீட்டுக்காரங்க கூப்பிடுறதுனால அங்க வரேன். உங்களுக்கு ஒரு அவமானம் நடந்தா அந்த ரிசப்ஷனே நிறுத்திடுவேன்னு சொன்னாங்க பாருங்க, அதுக்காகவே நான் வரேன். என்னம்மா சீக்கிரம் ரெடி ஆவுங்க, நாம கிளம்பணும்ல. இது ரெடி ஆயிட்டோமா? ஹலோ, நான் வந்துட்டு இருக்கேனே. எல்லாம் வந்துருச்சுல, பாலெல்லாம் வந்து இறங்கிடுச்சுல. அது யாராவது வந்தாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கண்ணே, வந்துட்டே இருக்கோம். அது வரவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காஃபி கொடுத்து பாத்துக்கோங்கண்ணே. அது காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இதோ வந்துடுறோம். ஏ சித்ரா, இந்த மூஞ்சிக்கெல்லாம் போடுவியே அத கொஞ்சம் கூட குர்ரி. இப்படி ஏய் என்னடி இதெல்லாம் எதுக்குடி? சும்மாரு, எல்லாம் உனக்காக தான் வாங்கினது. அப்புறம் யூஸ் பண்ணலன்னா வாடகைலாம் வேஸ்ட் ஆயிடாதா? அது எப்படி ஆகும்? நான் வேணா போட்டுக்கிறேனே. உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ சித்ரா. மதி, உன் நாத்தனாருக்கு ரொம்ப குறும்பு. அதான் உனக்கு வாங்கின நகையெல்லாம் நானே போட்டுக்கிறேன்றாங்க. ஆக்சுவலி ஐ வாண்ட். பாரு, மறுபடியும் உன்கிட்ட வம்பு வளர்க்கறத. வார்த்தைக்கு வார்த்தை என்னமா இங்கிலீஷ்ல பொழந்து கட்டுறத. கல்யாண பொண்ணுக்கு வாங்கின நகைய தானே போட்டுக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு இன்டீசென்ட்டா என்ன? இல்ல சித்ரா, நான் சொல்றது கரெக்ட் தானே? அவங்க எவ்வளவு கியூட் தெரியுமா? இது கூட உங்களுக்கு தெரியாதா என்ன? யா எஸ், யூ ஆல்சோ கியூட். கரெக்டா சொல்லிட்டியே. அப்ப நான் வரேன். ஆளும் மூஞ்சியும் பாரு, கொஞ்சம் கூட டீசன்ஸே இல்ல. உனக்கு வாங்கினதுல அதுவே கேட்டுட்டு இருக்க. இப்ப எதுக்கு பிரச்சனை? கொடுத்துட வேண்டியதானே? சும்மாவே அவர் கோவமா இருக்காரு, சரியா பேச கூட மாட்டேங்கிறாரு. இவ வேற போய் ஏதாவது சொல்லிட்டு இருக்க போறா. நீ வேற அந்த லூசு போய் இதெல்லாம் சொல்லாது. நான் கியூட்னு சொன்னதுக்கே இனிமே தினமும் என்ன பார்த்தா 10 தடவை வணக்கம் போடும். அதை கண்டுக்காத. சரியா தெரியுதான்னு பாரு, ரொம்ப சின்ன கண்ணாடியா இருக்குடா இது. என்னடி என்ன பண்றா உன் அன்னிக்காரி? அலங்காரம். என்னடா அலங்காரம் பண்றாளாமே? ஆரம்பிக்கலாமா? ரொம்பதான் குளிர் விட்டு போச்சுடா அவளுக்கு. அந்த மேஜர் பொம்பளை என்ன மிரட்டுறா? நானே அப்படியே நடுங்கி போயிட்டேன்டா. மா நீ போய் ஆரம்பிமா. இரு இரு. டேய், இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லடா. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பெண் பாவம் பொல்லாதது தெரியுமா உனக்கு? தள்ளுடி. இங்க பாருடா, கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்காத. தங்க ஊசினா வயித்துல குத்திக்கிற முட்டாச்சிருக்கி இல்ல அந்த பாஞ்சாலி, தெரிஞ்சுக்க. என்ன சம்மந்தி, என்னாச்சு? தப்புனா தப்பு தான்டா. மரியாதையா என் பேச்சு கேட்டு நடந்துக்க, இல்ல அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் விஷயத்தை தலையிட வேலை வச்சுக்க. ஏய் அரஞ்சனா, என்கிட்டயே கை நீட்டி பேசுறியா? இந்த அரட்டல உருட்டல வேற எங்கயாவது வச்சுக்க. சம்மந்தி, என்னாச்சு? மாப்பிள்ளை ஏன் கோவமா இருக்காரு? கொழுப்பு அவனுக்கு ஏறி போச்சு சம்மந்தி. இங்க பாரு, டைம் ஆயிருச்சு. இந்த நேரத்துல ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? மா இதுக்கு மேல பேசாதம்மா. தம்பி, நீங்களாவது சொல்லுங்க, என்ன பிரச்சனை? டேய், அதான் கேக்குறாங்கல்ல, சொல்லுடா. மோரக்கட்டையை திருப்பிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? அது அந்த பாபு இங்க வந்து போனது, அவன் பணம் கொடுத்தது, அது எல்லாமே இவர் மனச அறுக்குதான். இவருக்கு ரிசப்ஷன் வர்றதுக்கே பிடிக்கலையா. சும்மா கத்தாதம்மா, என் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. ரிசப்ஷன் அன்னைக்கு பொண்ணோட லவர் வந்து நின்னு அவன் செலவுல தான் ரிசப்ஷன் நடக்குதுன்னா என்ன கஷ்டப்படுத்தாதம்மா. என்னால போலியா நடிக்க முடியாது. டேய், என்னடா பேசுற? என்னடா பேசுற நீ?
மேஜர் அம்மா தான் சொன்னாங்கல்ல, இதுல இவங்க தப்பு எதுவும் இல்ல, எல்லாம் அந்த பையன் பண்ணதுதானே. மா இதுல யார் மேல தப்பு சரி நான் சொல்ல வரல. எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அதை நான் சொல்ல கூட கூடாதா? டேய், அவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான்டா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. மா இப்பவும் சொல்றேன், நான் மதி மேல தப்பு சொல்லல. நடந்த குழப்பத்துல என் மனசு ரணமா போய் கிடக்கு. டேய், முடிவா கேக்குறேன்டா, இப்ப நீ மண்டபத்துக்கு வர போறியா இல்லையா? வாயை திறந்து பதில சொல்லுடா. பேச மாட்டியா? பேசாதடா. இங்க பாருடா, இப்ப மட்டும் நீ மண்டபத்துக்கு வரலன்னு வையே, நான் நடு வீட்டுல தூக்கு மாட்டிட்டு தொங்குவேன்டா. சமந்தி, நல்லதுமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல சம்பந்தி, என்ன தடுக்காதீங்க. இவன் பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரி கிடையாது. விடுடா, ஏதோ நடந்து போச்சு, அந்த பாபுவை பத்தி நினைக்காதேன்னு நானும் எவ்வளவுதான் சம்பந்தி இவங்கிட்ட எடுத்து சொல்லுவேன். சும்மா அதையே சொல்லிட்டு இருந்தா எப்படி? இதெல்லாம் இவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணுமா இல்லையா? இப்ப வந்து பேசினா எப்படி? மா கொஞ்சம் நிறுத்துறியா? என்ன விட்ட நான் தான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி பேசுறேன். நான் தான் சொல்றேன்ல, மதி மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு. என் மனசுக்குள்ள அதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுனே தெரியல. இப்போ பாபு வந்து மாதிரியே ஒரு பொண்ணு வந்து எனக்காக பணம் கொடுத்தான்னு தெரிஞ்சா நீங்களா சும்மா இருப்பீங்களா? டேய், அது எப்படா வந்து நிப்பா? நான் உன்னை அப்படி வளர்க்கலையே. அம்மா நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நான் அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கேன். பத்தாததுக்கு அந்த மேஜர் அம்மா வேற, அவனையும் என்னையும் ஒரே மாதிரி கம்பேர் பண்ணி பேசுறாங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? கல்யாணம் ரிசப்ஷன் எல்லாம் வாழ்க்கையில ஒரு தடவை நடக்கிறது, அத கூட முழுசா சந்தோஷமா அனுபவிக்க கொடுப்பன இல்லாம. மாப்பிள்ள, நடந்த தப்புக்கெல்லாம் நான் வேணா உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்பிள்ள. ஐயோ அத்தை, நீங்க ஏன் என்ன கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கிறீங்க? சரி விடுங்க, என் எமோஷன்ஸ் எல்லாம் எனக்குள்ளேயே புதைச்சுக்கிறேன். இப்ப நான் வரணும், அவ்வளவுதானே? சரி விடுங்க, நான் வரேன். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு. சம்பந்தி, அதான் சொல்றான்ல, ஏதோ மன கஷ்டத்துல புரியாம பேசிட்டான். இத பெருசா பிரச்சனை பண்ணாம விட்டுருங்க. வாங்க போலாம். சரிங்க சம்பந்தி, கார் வந்துருச்சு, கிளம்பலாமா? ஏய் வாடா, சீக்கிரம் வாடா. நீ ஏண்டி நிக்கிற? வாடி, வாயேண்டா. சம்பந்தி, நாங்க கிளம்புறோம். நீங்க எப்படி வரீங்க? நாங்க பின்னாடி ஆட்டோ பிடிச்சு வந்துடுறோம். சரி, வாங்க போலாம். வா. மதி, இத பாரு மதி, நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத மதி. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்பாவை மனசுல நினைச்சுக்கோ, என்ன? வா வாமா. ஏய், வண்டியில ஏறுங்க. இத வச்சுக்கோ சித்ரா. ஏறு போலாம். நீ போமா, நாங்க வரோம். சூர்யா, சொல்லுமா. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. ஏம்மா என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டீங்க? என்னை திட்டுறதா இருந்தாலும் திட்டிருங்கம்மா. அப்படி ஏதாவது பண்ண கழுத்துல சுருக்க மாட்டிப்பியா? எனக்கு தான் அது கூட வழி இல்லையே. இனிமே நான் உன்னை என்ன கேட்டு என்ன ஆக போகுது? உனக்கு எது சரின்னு படுதோ அதையே பண்ணு. நான் எதுவுமே கேட்கல. இப்ப வரைக்கும் இந்த ரிசப்ஷன் நல்லபடியா நடந்து முடியுமான்ற பதட்டம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. உன்னால இன்னும் வேற பிரச்சனை எதுவும் வராம பாத்துக்கிட்டீனா அதுவே எனக்கு போதும். சரி, எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க. அங்க அவங்க போய் தனியா இருக்கிற மாதிரி இடம். சூர்யா, போய் பூட்டு சாவி எடுத்துட்டு வாமா. போ போ. இந்தாம்மா மதி, சம்பந்தி வீட்டுக்காரங்கள வானு கூப்பிடுறது கூட மண்டபத்துல யாரும் இருக்க மாட்டாங்களா? மண்டபத்தோட செவரும் வாசலுமே ஜாஸ்தின்னு உங்க அம்மா நினைச்சிட்டாங்களா? ஒரு ஆளை கூட காணோம். என்னத்த, வீட்ல இருந்து தானே நம்ம கிளம்பணும். அம்மா பின்னாடியே வந்துருவாங்க. அதான் தப்பா போச்சு. விசேஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுல வந்து உட்கார்ந்த பாத்தியா? அதான் தப்பா போச்சு. அதான் மட்டும் மரியாதை இல்லாம எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. வாங்க தம்பி, வாங்கம்மா. இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, உள்ள வாங்க.
அப்பாடா இவராவது கூப்பிடறதுக்கு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். வா உள்ள வாடா. வாங்க வாங்க போங்க. ஐயோ என்னடி இது, இன்னும் எதுவுமே ரெடி பண்ணாம இருக்காங்க. உங்க அம்மா எங்க? அதான் பின்னாடியே வரேன்னு சொன்னாங்களே அத்தை. உங்க அம்மா எப்ப வந்து ரிசப்ஷனை நடத்தி விளங்கிடும். போ அந்த சேர் எடுத்துட்டு வந்து போடு போ. மதி, என்னம்மா கல்யாண பொண்ணு நீ இந்த வேலையில பாத்துட்டு இருக்க? இல்லைண்ணா, அம்மாவும் சூர்யாவும் வந்துட்டு இருக்காங்க. மண்டபத்துல எதுவுமே ரெடி ஆகலன்னு அத்தை கோவமா இருக்காங்க. அதான். என்ன பொண்ணுமா நீ? நீ போய் உட்காரு, எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். போ. ஏமா இங்க வா. மண்டபத்தை ரெடி பண்றவங்க எல்லாம் எங்கம்மா? எல்லாரும் சமயக்கட்டுல இருக்காங்க சார். போங்க, அவங்கள முதல்ல சீக்கிரமா வர சொல்லுங்க. மண்டபத்தை ரெடி பண்ணணும்ல, போங்க. சார். ஏண்டி உங்ககிட்ட குடிக்க தண்ணி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? இல்ல அத்தை, நீங்க கேட்ட மாதிரியே தெரியலையே. இந்த விளக்கத்தை சொன்ன நேரத்துக்கு ஒரு தண்ணி வண்டியே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கலாம். போடி போய் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வா போ. நீ என்ன நிக்கிற? இந்தா உட்காரு வா. என்னங்க? சூர்யா, இது புடிமா. இந்தா இதை கொண்டு போய் ஜெனரேட்டர் போடுறவர்கிட்ட கொடுத்துரு. டீசல் போட காசு வேணும்னு கேட்டாரு. நீ பொரியல நான் போகவா? எதுக்கு மறைக்கிற? அந்த மாதிரி தான் நீ நடந்துக்கிற. குட்டி சும்மா இருமா, குடிங்க. நீ போடா, வா குட்டி. என்ன தம்பி, நீங்க முன்னாடியே வந்துட்டீங்களா? ஆமாங்கா, முன்னாலே வந்துட்டேன். ஆமா, நர்மதா இங்க? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்காக்கா. ஐயோ, குழந்தைக்கு அதெல்லாம் பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லக்கா, சாதாரண ஜுரம் தான். எல்லாம் கரெக்டா இருக்குக்கா. 7 மணிக்கு டிஃபன் கொடுத்துடலாம். நீங்க எந்த டென்ஷனும் இல்லாம வந்தவங்களை கவனிங்க. அப்புறம் உங்க சம்பந்தியமா ரொம்ப சூடா இருக்காங்க, முதல்ல போய் அவங்கள கவனிங்க. சரிங்க தம்பி. சூர்யா, இங்க நின்னு வரவேற்கிற வேலையை பாரு. சரிம்மா. நான் போய் மாலையை கொடுத்துட்டு வந்துடுறேன். சம்பந்தி, ஏதாவது சாப்பிட்டீங்களா? இறங்கினோடனே சூடா சூப்பு குடிச்சேன். அடுத்தது உடனே கும்பகோணம் டிகிரி காப்பி குடிச்சேன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜூஸை குடிச்சிட்டு டம்ளர் கீழே வச்சேன். பின்ன என்ன சம்பந்தி, வான்னு கூப்பிட கூட ஆள் இல்லைன்னு நானே கடுப்புல உட்கார்ந்துட்டு இருக்கேன். சம்பந்தி, கார்ல இடம் இல்லைன்னு தானே உங்களால முன்னாடி அனுப்பி வச்சேன். இது ஒரு காரணமாக்கும். அப்ப வேன் எல்லாம் பிடிச்சிருக்கணும். சம்பந்தி, ஏதாவது குறை இருந்தா கூட நீங்க தான் பெரிய மனசு பண்ணி நல்ல விதமா நடக்க உதவி பண்ணணும். உங்க ஆசீர்வாதம் தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரி சரி, போய் வேலையை பாருங்க போங்க. சம்பந்தி, இந்த மாலைய உங்க கையாலேயே அவங்களுக்கு போட்டு விட்டு பொண்ணையும் மாப்பிள்ளையும் மேடை கூட்டு போங்க. கொண்டாங்க. வாடா இப்படி. இந்தாடா. வா மதி, இப்படி வா. போடா முன்னாடி போ, மேடைக்கு போ. ஏய், நீ ஏண்டி நிக்கிற? நீயும் போ. நம்ம தேவைக்குன்னு கூட இருக்க முடியல. இன்னைக்குன்னு பார்த்தா ஆபீஸ்ல வேற வர சொல்லிட்டாங்க. ஆமா, ஃபங்க்ஷன் வீட்டு ஆளுங்களா வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்கம்மா. ஆமா, அந்த சுந்தரியோட பையன். ஏன் அந்த பையனை மட்டும் குறிப்பா கேக்குறீங்க? என்ன விஷயமா? ஏய், கேட்டதுக்கு பதில் சொல்லு. வந்தானே இல்லையா? எல்லாரும் வந்துட்டாங்க, ஆனா அவனை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையம்மா. சரி, நீ போய் மோட்டர் ஆஃப் பண்ணு, ரொம்ப நேரமா ஓடிட்டு இருக்கு. சரிங்கம்மா. அம்மா, டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டீங்களாமா? சாப்பிட்டேம்மா. நீங்க சாப்பிட்டீங்களா? ஏம்மா, உங்க பையன் வந்துட்டாரா? வந்துட்டாமா. ஏன் கேக்குறீங்க? இல்ல, ஜெனரேட்டருக்கு உங்க பையன்கிட்ட பணம் கொடுத்து விடுறதா சொன்னீங்களா, அதான் கேட்டேன். கொடுத்து விட்டுருக்கம்மா, இதோ வந்துருவான். அப்படியா? சரிம்மா. உங்க வீட்டுக்காரர் இன்னும் வரலையா? வந்துட்டு இருக்காரு. சார், என்ன சார் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? மண்டபத்துக்குள்ள வாங்க சார். ஏமா பதறீங்க? அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் தானே, அவன் எப்படியும் இங்க தான் வருவான்.
சார் பார்த்து சார் எப்படியாவது அவனை பிடிச்சி என் செயினை மீட்டு கொடுத்துருங்க சார். பிரச்சனை எங்ககிட்ட சொல்லிட்டு இல்லம்மா, நாங்க பாத்துக்கிறோம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. சார் இவனே சார். சார் விடாதீங்க சார். விடுங்க சார். இந்த நிலைமையில இவர ஃப்ரெண்ட் வேற சொல்லிக்கிறியா? டேய் நீ செயின் பறிக்கிற கோசில உள்ள வந்தானே எங்களுக்கு தெரியும்டா. அவனுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சார். சார் இவங்கிட்ட என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? இவன் கை கால உடைச்சு என் செயின் எங்கன்னு கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார், அவங்க வீட்ல விசேஷம் சார், அவனை விட்டுருங்க சார். அதுக்கு என்னன்னே பண்ண சொல்ற? உன் வேலைய பார்த்து போயா? சார் ஒரு 3 hour டைம் கொடுங்க சார், நானே ஸ்டேஷன் கூட்டு வரேன் சார். இப்போ அவனை கூட்டு போனீங்க அந்த ஃபங்க்ஷனை கெட்டு போயிடும் சார். டேய் திருட்டு பையன் குடும்பத்துக்கு விசேஷம் என்னடா வேண்டி கிடக்கு? இப்படி ஊரை அடிச்சுதான் விசேஷம் பண்றீங்களா? சார் எல்லாத்தையும் விசாரிங்க சார், மண்டபத்துக்கு கூட்டிட்டு வாங்க சார். அக்கா உங்க கால்ல வேணா விடுறேன்க்கா, அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ரிசப்ஷன் சார் நாங்க போ சார், நீங்க எப்படி வேணா கூட்டி போங்க சார், பட் அந்த ஃபங்க்ஷன் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். சார் இவன் சொல்றத கேட்காதீங்க சார், இவனை கூட்டாளியா தான் இருப்பா, ரெண்டு பேரும் கூட்டிட்டு வாங்க சார். அதான் அவன் சொல்றான்லம்மா, விடுமா இவனை நான் விசாரிச்சு சொல்றேன். முதல்ல இவனை விசாரிப்போம், மத்தவங்கள அப்புறம் பாத்துக்கலாம். நீ போய் இவன் வீட்ல சொல்லியா, நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு ஸ்டேஷனுக்கு வாமா. சார் வாடா. ஏய் வாடா ஆட்டோ ஏமா என்ன பண்ற? இன்னொரு ஆட்டோ பிடிச்ச உடனே ஸ்டேஷனுக்கு வந்துருமா? ஏய் வெளிய வர. பாப்பா